அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆன்ல பெண்களுக்கு சொல்லக்கூடிய சில அறிவுரைகள்ல ஆரம்பமாக அல்லாஹ் பெண்களை குறித்து பேசுற நேரம் 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றார், வகுல்லில் முஃமினாத்தி, நபியே நீங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, பார்வைகளை தாழ்த்தி நடக்க சொல்லுங்கள், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, வெளியில் தெரிகின்றவற்றை தவிர ஏனைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி நடத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள். வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவங்களோட முந்தானைகளை அவர்களுடைய மார்புகளிலே போட்டு மறைத்துக் கொள்ள சொல்லுங்கள். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, தங்களுடைய கணவன்மார்களை தவிர வேறு யாரிடத்திலும் அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றாங்க. இதுல பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பார்வை சம்பந்தப்பட்ட ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறார். அதே மாதிரி அவர்களுடைய கற்பு விஷயங்களை அவர்கள் பேணி நடக்கணும் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுகிறார். அவங்க தங்களோட அலங்காரங்களை, அழகு வேற அலங்காரம் வேற. அழகுன்றது நம்மள இயற்கையாக இருக்கிறது. அந்த அழகை மெருகூட்டி கொள்வதற்காக நாங்க வெளியில அலங்கரித்துக் கொள்வதுதான் அலங்காரம். இந்த அலங்காரத்தையும் நாங்க வெளிப்படுத்தி தெரியக்கூடாது என்றும் அல்லாஹ் இன்னொரு கட்டளை இடுகிறான். அதே நேரம் ஆடை ஒழுக்க விஷயங்கள் அல்லாஹ் பேசுறான். ஆடை விஷயங்கள்ல நீங்க மறைக்க வேண்டிய பகுதிகளை கண்டிப்பாக மறைத்தாகணும் என்றதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்றாங்க. இதுல முதல் விஷயம் பார்வைகளை தாழ்த்தி நடக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறாங்க. பார்வைகள் என்றதுதான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தின் முதலாவது படி. பார்வைகள் எப்ப இறைவனை அஞ்சி அது பாதுகாக்கப்படுமோ அப்ப அந்த வாழ்க்கையில இயற்கையாகவே தன்னளவுல ஒரு பாதுகாப்பு, ஒழுக்கம் அது தனக்குள்ளேயே உருவாகி கொள்ளும். பார்வைகள் அலைய விடப்பட்டா அந்த பார்வைகளே ஒரு மனிதன் கெட்டு போறதுக்கு வாய்ப்பாக அமையும். அல்லாஹ் இது பெண்களுக்கு மட்டும் கட்டளையிடல, ஆண்களுக்கும் அடுத்த வசனத்துல, அதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் இதே கட்டளையிடுறார். அவர்களும் பார்வைகளை தாழ்த்தி நடக்கணும், அவங்களோட கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் கட்டளையிடுறார். நாங்க பெண்கள்ங்கிறதுனால பெண்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகள் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை நாங்க ஞாபகப்படுத்துறோம். பார்வைகள் அப்படிங்கிறது இப்ப நாங்க எங்களோட பார்வைய பார்த்தா தான் நடமாட முடியும், வெளியில போகலும், ஏதாவது ஒன்றை போய் நமக்கு தேவையானதை பார்த்து வாங்கியலும். அப்ப பார்க்கவே கூடாதா என்ற மாதிரி ஒரு சிந்தனை வரும். பார்க்கவே கூடாது என்ற அர்த்தத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை பயன்படுத்துறார். பார்வைகளை தாழ்த்தி நடங்கிறது ஒரு மனிதன் தந்த பார்வையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். சைத்தான் தன்னை தவறான வழிக்கு தூண்டும் போது அந்த சிந்தனைகள்ல இருந்து தன்னையை திசை திருப்பிக் கொள்ளணும். பார்க்கிறதுல ஒரு பெண் எப்படி ஒரு ஆணை பார்க்கிறாளோ அந்த ஆண் அதனால அவள் மீது தவறான எண்ணம் கொள்றதுக்கோ சபலப்படுவதற்கோ தப்பாக தன் மனசுல அந்த பெண்ணை நினைக்கிறதுக்கோ வழிவகுக்கிற வகையில பார்க்க கூடாது. பார்க்கலாம், தேவைக்கு பார்க்கிறது தப்பா? இப்ப நீங்க என்ன பார்க்கறீங்க, நான் உங்களை பார்க்கிறேன், இது தப்பான்னா தப்பு கிடையாது. இது தேவைக்கு நாங்க பார்த்து கொள்றது. நாங்க ஒரு விஷயத்தை படிக்கிறோம் என்றால் பார்த்து கொள்றோம், அந்த விஷயத்தை படிச்சு கொள்றோம், இதுக்கு மார்க்கத்துல தடை இல்லை. நாங்க ஒரு பொருளை வாங்குறதாக இருந்தா அங்க போற இடத்துல ஆண் இருந்தா ஆணோட பேச வேண்டி இருக்கும், அந்த பொருளை பார்க்க வேண்டி இருக்கும், அதை பார்த்து பேசி வாங்கிட்டு வர வேண்டி இருக்கும். இந்த பார்வைகள் அப்படிங்கிறது எப்ப வரம்புகளை கடந்து, இறைவன் அனுமதித்த வரம்புகளை கடந்து பார்க்கிற ஒன்றாக மாறுதோ அப்ப அந்த பார்வை என்பது எங்களை வழிக வர செஞ்சிடும். இப்ப நாங்க ஒரு தடவை பார்க்கும்போது எதிர்ச்சியா பார்த்துட்டோம்னா அந்த ஆளை நாங்க பார்த்து அப்படி கடந்து போயிடுவோம். போயிட்டு அப்படியே பார்த்தவரை போயிட்டு இப்படி திரும்பி அப்படி பல்ல காட்டினோம்னு வச்சுக்கோங்க, அப்பவே கணக்கு போட்டுருவோம், அவங்க ஏதோ ஒரு கோணத்துலதான் மாறாங்க, அப்படி
அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டுருவான். திரும்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இவங்க பேசிக்கிட்டே அப்படி ஒரு லைட்டா ஒரு பார்வை மாற்றுறது, அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த பார்வைகள் தான் ஒரு மனிதனை தவறான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஒரு பார்வைதான் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் வழி தவற செய்யும். அப்ப பார்வைகள் என்றது மிக முக்கியமாக நாங்க அது ஒரு பார்வையாளர்தான் அனைத்து ஒழுக்கக்கேடுகளும் நடக்குது என்ற அந்த சிந்தனையை நாங்க எங்க மனசுல ஆழமாக பதிவு செஞ்சு கொள்ளணும். அதுல நாங்க கண்ட்ரோல் பண்ணல என்று சொன்னா எப்பவுமே அந்த ஒரு பார்வை எங்களை வழித வர செய்யும். காதல் பண்ற காலங்கள்ல இந்த ஒரு கவிதை சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? இந்த February 14 எல்லாம் இப்ப கடந்து போயிருச்சு. அதெல்லாம் கடந்து போறதுக்கு முன்னால அவங்க டேட்டிங் வைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்களாம், முதல்ல ஒரு பார்வை, அதுக்கு பிறகு ஒரு சிரிப்பு. பார்த்தா தானே சிரிக்கணும். அப்படி பார்த்து லைட்டா ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, இவரும் சிரிக்க அவங்களும் சிரிக்க, ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்க, உள்ளங்கள் பரிமாறப்பட, அப்புறம் போய் ஒரு பேச்சு, சாதாரண ஒரு சும்மா சிம்பிளா பேசுவோம் அப்படின்னு என்ன செய்யும், அந்த சிரிப்பே அவனுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அவங்களும் நம்மளை விரும்புறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு போய் ஒரு பேச்சை பேசுவாங்க. அந்த பேச்சு தொடுகையாக மாறும். ஒரு பேச்சு தானே அப்படின்னு விட்டுட்டோம்னா அது பிறகு என்ன செய்யும், அது டச்சாக மாறும், தொடுகையாக மாறும். அந்த தொடுகை என்ன நடக்கும்னு கேட்டா ஒழுக்கக்கேட்டுல கொண்டு போய் எங்களை தள்ளும். அது விபச்சாரத்துல கொண்டு போய் கடைசியா எங்களை சேர்க்காம விடாது. அப்ப விபச்சாரம் என்ற மிகப்பெரிய ஒரு தீமைக்கு சைத்தான் பெற்ற வாய்க்கால் தான் பார்வை. பார்வை என்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை போல பாதுகாக்கப்படணும். அந்த பார்வையை அலைய விட்டோம்டா, அந்த பார்வைகள் கண்ட மாதிரி அலைய ஆரம்பிச்சுட்டா எங்களோட வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை அல்ல என்றது நிரூபணம் ஆகும். எனவே அந்த விஷயத்துல நாங்க கண்டிப்பா கவனமாக நடந்து கொள்ளணும். அடுத்தது அல்லாஹ் தஆலா இந்த கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றத அதோட சேர்த்து பேசுறதுக்கு காரணமே அதுதான். கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்றத வேற யாரெல்லாம் பேசியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா பார்வையை சொல்லிட்டு ஏன் கற்ப பேசுறாருன்னா அங்க போட்ட விட்டா இதுவும் போயிடும் அப்படிங்கிறதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க ஒழுக்கம் கெட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஒழுக்கக்கேடுதான் உங்களை நாளைக்கு கற்பில்லாதவர்களாக மாற்றும் என்ற அந்த பேசிக்க அல்லாஹ் சும்மா பேச மாட்டான். அல்லாஹ் தஆலா பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஹிக்மத் இருக்கும், ஆழமான அறிவு இருக்கும். அதுல எங்கட ஒவ்வொரு பார்வைகளும் தான் எங்களை வழிதவற செய்யும் என்றால் அந்த வழிகேடுங்கிறது விபச்சாரத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் உண்மையான நிலைப்பாடுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இந்த இளமை பருவத்துல சைத்தான் எங்களை வழிகெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியைத்தான் காட்டுவாங்க கண்ணுக்கு. அப்படி பார்க்கிற நேரம் ஒரு புள்ள மேக்கப் போட்டு வந்தா மேக்கப் தான் கூட அவனுக்கு மனசுல என்ன, அவதான் உலக அழகின்னு நினைச்சுவான். இவன் பரட்டத்தரையா வந்திருப்பான், காஞ்சி போன மண்டையா இருக்கும், அங்க ஒரு பக்கம் தலையான அரிச்சு இங்க ஒரு பக்கம் தலையான அரிச்ச உடுப்பையும் முடிச்சுட்டு வந்திருப்பான். அவன் குளிச்சே பல நாளா இருக்கும். அப்படியான வந்தாலும் இன்னைக்கு ஃபெஷன் என்ற ரூட்ல சைத்தான கொஞ்சம் பாத்தியா எப்படி ஃபெஷன் ஆன பொட்டியன், அவன் எப்படி ஸ்டைல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெஸ்டர்ன் டைப்ல இருக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள இந்த பார்வை கொண்டு போய் தள்ளும் போது அவரை திரும்ப திரும்ப பார்க்கணும் போல அந்த உள்ளம் தூண்டிக்கொள்ளும். அந்த உள்ளம் தான் தீமையை தூண்டுகிற ஒரு இடம். அப்ப இந்த மனசுக்கு ஒரு திரை போடப்பட்டால், பார்வைகள் திரையிடப்பட்டால் அந்த சீர்கேடு நடக்க மாட்டாது. அப்படி பார்த்துக் கொள்வதனாலதான் என்ன நடக்குது என்றால் ஒரு மிகப்பெரிய அனாச்சாரம் வழிகேடு உருவெடுக்குது என்றதுக்காகத்தான் அல்லாஹ் இதுல கண்டிப்பா இதை எங்களுக்கு தாழ்த்தி கொள்ளுங்க, இதான் ஒழுக்கத்தினுடைய முதலாவது படி.